Assalamu alaikum and hi guys, welcome back to our channel. It's Reshma here today. So in today's video நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மேக்கப் லுக்கை நான் எப்படி பண்ணேன்றதை வந்து ஃபில்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டைட்டிலில் பார்த்த மாதிரியே தெரியும், இது ஒரு கயாட்டிக்கான ஒரு கெட் ரெடி வித் மீ. என்னோடய ஃபேமிலி வந்து கண்டினியூஸாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருத்தங்க இல்லை இன்னொருத்தங்க பின்னாடி வந்து நின்றுட்டு எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருந்தாங்க. அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு நான் ஒரு 30 minutes கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு, எனக்குனே வருவீங்களாடா அந்த மாதிரி. இப்போது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஒய்ஃப் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இதோ என் அண்ணன் வந்துட்டானா, இவன் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எதுக்கு நடக்கிறானே தெரியாது, சும்மா நடந்துகிட்டே இருப்பான். நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஓரமாக போய் உட்காரண்டா, 10 நிமிஷம் தானே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்லாம் விடுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் உங்கள் சேனலுக்கு, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. உங்கள் சேனலுக்கோ இல்லை உங்களோட இன்ஸ்டாக்கோ நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அது ஏசியை போடு, லைட் ஆஃப்னு, ஃபேனை போடாது, அங்கே நிற்காது இங்கே நிற்காதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தேன். இது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி நான் எந்த இடத்துலலாம் பேசாமல் இருக்கணும் அதெல்லாம் வச்சு, எந்த இடத்துலலாம் பின்னாடி வந்து ரொம்ப ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் மட்டும் வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணிலாம் கூட ட்ரை பண்ணேன். ஏன்னா அவன் வந்து பின்னாடி ட்ரெஸ் மாற்றுறதுலாம் போயிட்டு பேண்ட்டெல்லாம் மாற்றிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி. ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அதுக்காக ஜூம்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒரு மேக்கப் கெட் ரெடி வித் மீ வந்து நான் யூஸ்வலாக என்னோடய இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் யூஸ்வலாக ஆஃபீஸுக்கு வந்துட்டு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணணும் அதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நத்திங் ஸ்பெஷல். ஐஷேடோ கூட நான் பெருசாக கிளிட்டர் அது இதெல்லாம் எதுவுமே நான் போடலை. அண்ட் யா, பை த வே, நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோடய கசினோட வெட்டிங்க்கு, என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நான் சென்னை போகிறேன் 1 week என்னோடய கசினோட வெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி. அந்த வெட்டிங்க்கு தான் நான் வந்து ரெடி ஆகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வெட்டிங் கிடையாது, வெட்டிங்க்கு நெக்ஸ்ட் டே. வெட்டிங் வந்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் டே தான். நான் அந்த டைமுமே இதே மேக்கப் தான் பண்ணேன். பட் நான் அபாயெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ என்னால் இந்த வெட்டிங்க்கு நெக்ஸ்ட் டேவே வந்து இப்படி இருக்குது, வெட்டிங் டே அன்றைக்கி எப்படி வந்துருக்குன்றது யோசிங்க. ஸோ என்னால் ஃபில்ம் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதுவும் நான் வேறு காலையிலேயே வேறு போகணும். ஸோ நான் ஃபில்ம்லாம் எதுவுமே பண்ணல, கடன் மேக்கப் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே வந்து போகிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி உட்காந்தேன். ஆனால் அது என்னோடய ஃபேமிலி வந்து எப்படி என்ன நிம்மதியாக எடுக்க விடுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து பேசி எடுக்கணும்னு நினச்சேன், வீடியோ எடுக்கும் போதே பேசி எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே வீடியோ எடுக்கவே முடியல, இதில் எங்கேருந்து நான் பேசுகிறது, கண்டினியூஸாக கதவை திறந்து யாராவது வந்துகிட்டே இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ இப்படி தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலான ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் தான், எதுவுமே ரொம்ப ஹை எண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்கள், என் அண்ணன் தான் ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீலாக கூட போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌன் ஃபேமிலி ஆஸ் லைக் நம்ம இந்தியன் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி அது ஒரு சின்ன ஒரு ரீல் மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரீலுமே வந்துட்டு நிறைய பேர் ரிலேட் பண்ணியிருந்தீங்க. பிகாஸ் அந்த ரீலுக்கு அவ்வளோ காமெண்ட்ஸ் அவ்வளோ ஷேர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, நத்திங் மச் டு திஸ் வீடியோ. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு மேக்கப் எப்படி பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் சொல்லலை. இந்த மேக்கப் எப்படி பண்ணேன், ஒரு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், டெய்லி நான் ஆஃபீஸுக்கு எப்படி மேக்கப் பண்ணுவேன். பிகாஸ் நான் யூஸ்வலாக இன்ஸ்டாவில் ரீல் போடும்போது அதுலேயுமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். லைக் சும்மா ஏதாவது ஒரு பாட்டு போட்டு அப்படியே போட்டுருவேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு எப்படி நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எதுலேயும் சொன்னதில்லை. 1 or 2 வீடியோஸ் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நான் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் இப்போது நான் பண்ணுற மேக்கப் வந்துட்டு நான் சொல்கிறேன்ல, நான் ஆஃபீஸ் போகும்போது இதே மேக்கப் தான் பண்ணுவேன்னு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிவர்சலான ஒரு மேக்கப். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மேக்கப் லுக் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா ஐஷேடோ வந்துட்டு கிளிட்டர் போடுறதோ இல்லாட்டி இப்போ நான் வந்து யூஸ்வலாக ஆஃபீஸுக்கு வந்து க்ளாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இந்த லுக்குக்கு வந்துட்டு க்ளாஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் க்ளாஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2-3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா டேக்குமே வந்துட்டு இந்த மேக்கப் வந்து சூட் ஆகும். ஸோ நவ் த மேக்கப் இஸ் டன். என்னால் இந்த வீடியோவை இவ்வளோ தூரத்தும் ஷார்ட் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு மேலே நான் சின்னதாக ஷார்ட் பண்ணேன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்த வீடியோவில் நான் இருக்கணும் இல்லையோ பின்னாடி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ இதுக்கு மேலே ஷார்ட்டும் பண்ண முடியல, 6 minutes இருக்குது இந்த வீடியோ. ஸோ யா, டன். இதுக்கப்புறம் நான் சென்னையில் போய் வ்ளாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் நான் என்னால் அது வந்து
எடுக்க முடியல கண்டினியூஸாக. பிகாஸ் எனக்கு தெரியல நான் எடுத்தாலும் அது போட முடியுமான்னு. ஏன்னா இப்போ நான் வீடியோவில் இருக்கிறதுக்கு ஓகே, இதே மாதிரி எல்லாருமே ஓகேவாக இருப்பாங்களான்றது தெரியாதுல்ல. அதனால நான் பெருசாக விலாக்லாம் எதுவும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டே நான் துபாயிலேருந்து சென்னைக்கு போகும்போது அந்த ஒரு ஃப்ளைட் ஜேர்னியை வந்து எடுத்திருந்தேன். அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அந்த விலாகை. பிகாஸ் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதில் சொல்கிறதுக்கு. அந்த விலாகை வந்துட்டு மேபி நீங்கள் இதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை அப்லோட் பண்ணும்போது அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் என்னன்றதை. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் this vlog, இந்த வீடியோ அண்ட் என்னோட ரேண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I'll see you guys in a next new video. Until then, enjoy my other vlogs. ஸோ நான் கிளம்பி என்னோட கசின் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். I'll see you guys in the next video. Bye. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. பாய்.